சதுமுகன் தான கருங்கடல் ஊழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர்ப்போ உணர்கின்ற தான பெரும் பொருள் தன். அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. காலையில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, ரெக்கார்டிங் ரீப்ளை பண்ண முடியல. அதனால் இருக்கிற அன்பர்கள் வச்சுக்கிட்டு திருப்பி பாடல் பதிவு பண்ணலாம் அப்படின்னுட்டு திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயமாகிய 6வது அதேயம். அதில் நம்ம 1205வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். கருத்துறும் காலம் கருது மனமும் இருந்தவை சேரு நிலத்து ஒருத்தியை உன்னே உணர்ந்திடு மண்பேல் இருத்திடும் என் குணம் எய்தலும் ஆகுமே. ஸோ இந்த பாடலில் நம்ம ரொம்ப சுருக்கமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், என் குணங்கள் நமக்கு உண்டாகும். இன்பம் பொங்கும் நேரத்திலும் அன்னையை மறவாமல் வழிபட்டால் மனதை திருத்தி அமைத்து அவளை அங்கு அமர்த்தி நன்கு வழிபடும் போது அது நீண்ட ஆயுளை தரும். அதன் பின்னர் இறைவனின் என் குணங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மிக்க நன்றி. வாருங்கள் விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1205வது திருமந்திரம். கருத்துறும் காலம் கருது மனமும் திருத்தி இருந்தவை சேரு நிலத்து ஒருத்தியை உண்ணி உணர்ந்திடு மண்மேல் இருத்திடும் என் குணம் எய்தலும் ஆமே. திருமந்திரத்தின் பொருள்: பரம்பொருள் சிவபெருமானை மனத்தில் எண்ணி வழிபடும் காலமும் நேரமும் நினைப்பும் எண்ணமும் எல்லாம் பொருந்தி சிறந்து இருக்கின்றதான ஓர் இடத்தை முதலில் தெரிவு செய்யுங்கள். பின்னர் அந்த இடத்தில் இருந்து ஒரு பெரும் சக்தியாகிய அன்னையை மனம் பொருந்த வணங்கி வழிபடுங்கள். இப்படி செய்தால் இறைவனுக்கே உரியதான 8 வகையான குணங்களை வணங்கி வழிபடுவோரெல்லாம் வாய்க்க பெறலாம். திருமந்திரத்தில் உன்னி என்ற சொல்லின் பொருள் நினைத்து. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக உரை படைத்துள்ளார். வழிபடும் கால முறைமையினை கருதுக, திருவருள் அம்மையின் திருவடியினையை செவ்விய நெஞ்சில் நினைக, வழிபாட்டுக்குரிய இடத்தை நாடுங்கள், ஒப்பில்லாத அம்மையை உள்ளுர நினைந்து போற்றுங்கள். போற்றவே சிவபெருமானின் 8 குணங்களும் அவள் அருளால் உங்களை அதர்வினாய் வந்து எளிதாக இனிதாக எய்தும் என்று விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு சற்று இணையான பாடல் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி 25வது பாடல். தொழுவார் வலம் வருவார் துதிப்பார் தம் தொழில் மறந்து விழுவார் அருமறை மெய் தெரிவார் இன்பமெய் புலகித்து அழுவார் இன்னும் கண் நீர் மல்குவார் என் கண் ஆவது என்னை வழுவாத செஞ்சொல் கலை மங்கைப்பால் அன்பு வைத்தவரே. அருமையான பாடலின் பொருள்: கலை மகளிடத்தில் பக்தி வைக்கும் அடியவர் அவளை தொழுவர், பலமாக சுற்றி வருவர், தோத்திரம் செய்வர், தம் செயலை மறந்து கீழே விழுவர், அரிய வேதத்தின் பொருளை உணர்ந்தவர், ஆனந்தத்தால் உடல் சிலிர்க்க பெற்று புலம்புவர், ஆனந்த கண்ணீர் சிந்துவர். இத்தகைய அன்பு செயல்களுள் என்னிடம் உள்ளது எது? ஏதும் இல்லை.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பல்வேறு வேலைகளுக்கு இடையிலே அழைப்பை ஏற்று வந்து தங்கள் பொருள்படுத்த தங்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா. பாருங்கள் ஐயா, சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லது. ஸோ இன்றைய பாடல் 1205. ஸோ நேற்று பார்த்துருப்போம். ஸோ கைத்தவமின்றி கருத்துறும் வாரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கின்றார். கருத்துறும் காலம் கருது மனமும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இந்த கருத்து ஊறும் காலம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ நேற்று ஒரு முடிக்கும் போது பார்த்தோம் கைத்தவமின்றி அப்படின்னா. ஸோ மாய எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இறைவியுடைய எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள்ளும் வழி இதுவாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்போ இந்த வழிமுறையின்படி சென்றால் என்ன ஆகும், இறைவியை மட்டும் நம்ம இங்கே நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த இடத்துல. ஸோ அதான் கருத்தூறும் காலம். எப்பொழுது அவள் கூறுகின்ற வழியை கடைபிடிச்சு வழி நடந்து செல்கின்றோமோ அப்பொழுது அந்த கருத்துல இறைவி வந்து உட்கார்ந்துருவா. இப்போ அடுத்து என்ன சொல்றாரு, கருது மனமும் அப்படிங்கிறாரு. ஸோ எப்போ அவளை வச்சு நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாலோ நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ மனசு ஃபுல்லாக அவளை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல வேறு சிந்தனை போகக்கூடாது இந்த இடத்துல. அதான் கருது மனமும் அப்படிங்கிறாரு. இப்படி நினைக்கும் போது மனசுக்குள்ள இறைவியை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வேறு சில எண்ணங்கள் தானாக வரும். என்ன மாதிரி எண்ணம் வரும்னா, இப்போ வீட்டில் சும்மா கோயிலில் உட்காந்து இதை செஞ்சால் கூட மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், குறுக்க நடந்து போகிறவங்க கேட்கும், ஏதாவது வாசனையாக பூ எடுத்துகிட்டு போனாங்கன்னா வாசனை தெரியும். இப்படி ஐம்புலன்கள் என்ன ஆகும், அதன் வழியில் போய்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மனசில் இறைவியோடைய சிந்தனை இருக்காது. அதை என்ன சொல்றாரு, திருத்தி இருந்தவை அப்படிங்கிறாரு. திருத்தி அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தேவையில்லாத சிந்தனைகள் ஐம்புலன்களுக்கு போறத திருத்தணும். இந்த இடத்துல எப்படி திருத்துறது, தொடர்ந்து இணைவியை சிந்தனை அவளை எப்படியா நினைக்கணுன்ற எண்ணத்தை மட்டுமே மன உறுதியை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தானாவே இது திருந்த ஆரம்பித்து விடும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம எந்த செயலை தொடர்ந்து செய்கிறோமோ அந்த செயலானது உறுதி பெறும் இந்த இடத்துல. நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்ற கோணத்துல. அப்ப இந்த மனம் என்ன ஆயிடுச்சு, திருந்தி இறைவியை மட்டுமே சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறது. தொடர்ந்து அவளது மேலேயே தியானத்துல இருக்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன சொல்றாரு, சேரும் நிலத்து அப்படிங்கிறாரு. அப்ப சிந்தனை இருக்கு, இப்ப மனசுல மட்டும்தான் இறைவியை நினைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நிலம், சேரும் நிலம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நிலம் என்பது எதை குறிக்கணும்னா சாதகருடைய உடம்பை குறிக்கும். இந்த இடத்துல இந்த நிலம், இந்த உடம்பு, இதுல இந்த உடல்லையும் என்ன ஆகணுமா, இறைவி வந்து நம்ம கிட்ட சேரணும் இந்த இடத்துல. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர் இருக்கிற அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய உடம்பு இது என்ன ஆகும், செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும், புதுசா செல்கள் உருவாகிட்டே இருக்கும், பசிக்க வரும், தண்ணி தாகம் எடுக்கும், முதுமை தன்மை வரும், எல்லாமே வரும். இப்ப இறைவி உள்ள வந்து அந்த உடம்புலயே வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்குவோம். அப்ப இறைவிக்கு இந்த இடத்துல எந்த மாற்றமே கிடையாதுன்ற மாதிரி இந்த உடம்புக்கும் எந்த மாற்றமே நிகழாது, பசிக்காது, தாகம் எடுக்காது, உடல்நிலை மாறுபடாமல் எப்பயும் ஒரே மாதிரியாக 10 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் உடம்பு அப்படியே தான் இருக்கும், மாறாத ஒரு நிலையை பெற முடியும். அப்ப என்ன செய்யணும், அதுக்கு இறைவி இந்த உடம்புல வந்து உட்காரணும். இந்த இடத்துல உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்களையும் இறைவி வந்து உட்காரணும் இந்த இடத்துல. அதுதான் சேரும் நிலத்துங்கிறார். அப்ப மனசுக்குள்ள ஃபுல்லா இறைவி இருக்கா, இறைவியை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றா, உடம்பு ஃபுல்லா அவளே பரவி நிக்கிறா இந்த இடத்துல. இப்ப உடம்புல வந்துட்டா இந்த இடத்துல, அவதான் ஒருத்தி, மனசுலயும் இறைவி இது இருக்கா, உடம்புலயும் ஒரு இருக்கா. ஒருத்தியை உண்ணி உணர்ந்திடு மண்மேல் அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல உடம்புல இருக்கிறதும் இறைவிதான், மனசுல இருக்கிறதும் இறைவிதான். ஆனா ரெண்டும் வேறு வேறு தன்மையில இருக்கக்கூடியவை. ஆனா என்ன சொல்றாரு, ஒருத்தியைங்கிற, 2 பேரும் வேறு வேறு தன்மை இருந்தாலும் 2 பேருமே ஒருத்தி தான். அந்த ஒருத்தியை உண்ணி உணர்ந்திடு மண்மேல் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸோ அவள் என்ன பண்ணுமா, அந்த ஒருத்திய மனசுக்குள்ள இருக்கிறவள் அவள் தான் அந்த உடம்புக்குள்ள. இப்போ உடம்பு வேற மனம் வேறு என்ற ஒரு நிலைக்கு இந்த இடத்துல உண்ணி அப்படிங்கிறார். உண்ணினா மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்தல் இந்த இடத்துல. ஸோ அந்த இறைவியை மட்டுமே தியானிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ உடம்புல எந்த விதமான உணர்வுமே இருக்காது. கடல்ல தூக்கி நம்மளை போட்டா கூட சரி, இந்த இடத்துல தண்ணிக்குள்ள இருக்கோன்ற உணர்வு இருக்காது. நெருப்புல தூக்கி போட்டாலும் இந்த இடத்துல எந்த உணர்வுமே இருக்காது. ஏன்னா உடம்பு மனம் எல்லாம் இறைவியாவே நிக்குது இந்த இடத்துல. அதான் உணர்ந்திடு மண்மேல் அப்படிங்கிறாரு. இறைவியாவே இந்த இடத்துல மண்ன்றது இந்த பூமி மேலதான் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உலகத்து மேல இருக்கும். எந்த உணர்வும் இல்லாமல் இறைவியை மட்டுமே லயித்து போய் கிடக்கு இந்த இடத்துல. அடுத்தது இருந்திடும் என் குணம் மெய்தலுமாமே அப்படிங்கிறார். ஸோ இந்த நிலை பெற்றதும் இருந்திடும் அப்படிங்கிறாரு. இந்த நிலை எப்பொழுது கிடைக்க பெறுகிறதோ அப்பொழுதே 8 விதமான குணங்களும் இங்க எய்தலும் ஆமே அப்படிங்கிறாரு. எய்தல்னா கிடைத்தல். இந்த இடத்துல 8 விதமான குணங்கள் சொல்றாரு. அது இறைவனுக்கான குணங்கள் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனால் நல்லா கவனிச்சோன்னா இறைவனுக்கு குணங்களே கிடையாது. திருமந்திரம் ஆரம்பத்துலேருந்து படித்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இறைவனுக்கு குணம் இல்லை, நிறம் இல்லை, உருவம் இல்லை. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்ததான் அந்த இடத்துல இறைவன். இந்த இடத்துல அவருக்கு வெளிச்சம் கிடையாது, இருட்டு கிடையாது, காலம் கிடையாது. இப்போ குணம் என்ற ஒன்றும் அவருக்கு கிடையாது. அப்படியே அந்த இடத்துல என் குணத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்க பயன்படுத்துறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம இன்னும் ஏதோ ஒரு வகுப்புல சொன்ன நினைவு இருக்கு நம்ம வகுப்புலேயே. இந்த 8 விதமான குணங்களை யார் ஒருவர் பெறுகிறாரோ அப்பொழுது இறைவனுக்கு நிகராக ஆகலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல பொருள். அதாவது அன்பே சிவம். இந்த இடத்துல இறைவன் அன்பு வடிவானவன். அருள் மொத்த அருளையும் சேர்த்து வச்சா இறைவன், மொத்த அன்பையும் சேர்த்து வச்சா இறைவன், மொத்த அறிவையும் சேர்த்து வச்சா இறைவன், மொத்த ஞானத்தையும் சேர்த்து வச்சால் இறைவன். இந்த இடத்துல அப்படி எதெல்லாம் இறைவன் சொல்றோமோ அந்த இறைவனை அடைவதற்கு மனிதனுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எது? இந்த 8 விதமான குணங்களை நாம் பெற்று விட்டோமே ஆனால் நானே இறைவன், நீ வேறு எனாதிருக்கும், நான் வேறு எனாதிருக்கும், பவதீதம் வேணும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நிலையை இந்த இடத்துல பெறலாம். ஸோ அந்த 8 விதமான குணங்களை இந்த இடத்துல எய்தும் அப்படிங்கிறாரு, கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 8 விதமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்வயத்த நாதல். முதலில் தன்வயத்த நாதல். ஸோ எதை பார்த்தாலும் சரி அதனுடைய வயத்திற்கு நாமும் செல்லுதல் இந்த இடத்துல. இரண்டாவது தூய உடம்புடைமை. தூய உடம்புடைமைன்னு சொல்றது நம்ம குளிச்சுட்டு போய் சுத்தமா இருக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் சுத்தம் இருக்கணும், வெளியிலையும் சுத்தமா இருக்கணும். இந்த இடத்துல மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் முதற்கொண்டு எல்லாமே சுத்தமா இருக்கணும். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா சித்தர்கள் எடுத்துக்கலாம். அவங்களாம் குளிக்கிறதே கிடையாது. ஆனால் பாருங்க அவங்க உள்ள இருந்து அப்படியே வாசனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இந்த இது. ஸோ அதான் தூய உடம்புடைமை. மனம் சுத்தமா இருந்துச்சுன்னா உடம்பு தானா சுத்தமாயிடும் இந்த இடத்துல. அடுத்து அளவிலா ஆற்றல் உடைமை மூன்றாவது. அடுத்து நான்காவது பாசங்களில் இருந்து நீங்கி இருப்பது. ஐந்தாவது பேரருள் உடைமை. ஆறாவது இயற்கை உணர்வு கொண்டிருத்தல். ஏழாவது முக்காலத்தையும் உணர்ந்திருத்தல். எட்டாவது அளவிலா ஆனந்தம் உடைமை. ஸோ இப்படி 8 விதமான குணங்கள் சொல்லப்படுது. இந்த 8 விதமான குணங்களையுமே இவர் அடையும் பொழுது இவர் தானே இறைவன் என்ற ஒரு நிலையை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த 4வது அடிக்கான பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்ந்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல எண்ணங்களில் இறைவியை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது அவளுடைய எண்ணம் முழுவதுமாகவே அவள் நிலைத்திருக்கும் போது இந்த உடலிலும் அவள் நிலைத்திருப்பாள். ஸோ உடலிலும் எண்ணத்திலும் மனதிலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இறைவியை சிந்தித்து கொண்டே இருந்து அவரை எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது இந்த 8 விதமான குணங்கள் நமக்கு கிடைக்கும். 8 விதமான குணங்கள் எப்பொழுது கிடைக்க பெறுகிறதோ அப்பொழுது தானே இறைவன் என்ற நிலையை இங்கு அடையலாம். இதான் இந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க ஐயா. குறுகிய காலகட்டத்தில் சொன்னாலும் டக்கண்டு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். தங்கள் கருத்தை அன்போடு எதிர்நோக்குகிறோம். வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு இப்ப சரவணையா சொன்னதோட டிரான்ஸ்லேஷன் தான் என் புக்லயும் நான் வச்சிருக்க திருமந்திரம் டிரான்ஸ்லேஷன் புக் தான் வச்சிருக்கிறேன். இப்ப சரவணையா சொன்ன கருத்து தான் அப்படியே இதுல இருக்கு. நான் வேணா ஒரு படிச்சு காமிக்கலாங்களா ஐயா? படிச்சு அது மாதிரி சொல்றேன் நானு. அது ஓகே தானங்க ஐயா? பரவாயில்லம்மா, படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம். நன்றி. கருத்து ஊரம் காலம் கருது மனமும் திருத்தி இருந்து அவை சேரும் நிலத்து ஒருத்தியை உண்ணி உணர்ந்திடும் மண்மேல் இருத்திடும் என் குணம் எய்தலும் ஆவே. இதோட டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, become sharply conscious of her presence within your own self by meditating on her. Purity of mind is a prerequisite for such godly contemplation. The 8 virtues are self-possession, flawless body, intuitive knowledge, omniscience, freedom from egoism, karma and maya, possession of boundless will, and ever enduring bliss. இது அப்படியே சரவணநாயா சொன்னதோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான். அதே 8 குணங்கள் தான் இருக்கு. நான் இத அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நம்ம பியூரிஃபை பண்ண வேண்டியது இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் இல்லையா? அதை நான் எப்படி அதை பிரிச்சு பாக்குறேன்றத நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப மனம் ஃபுல்லா நம்ம இறைவியை எடுத்து வச்சிருக்கிறோம். மனம் ஃபுல்லாவே அவங்களாதான் இருக்கிறப்ப நம்ம மனம் அமைதியில இருக்கு. மனம் அமைதியில இருக்கும்போது நம்ம புத்தி எப்படி வேலை செய்யும்னா, நம்மளோட எனர்ஜி தாட்ஸ்
எமோஷன்ஸ், நம்ம உணர்வுகள், எண்ணங்கள்ல வச்சுதான் நம்ம வந்து நம்ம டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் இருக்கும். எப்ப நம்ம மனசு வந்து இறைவியோட இதுல இருக்கு, இறைவியோட எண்ணங்கள்ல இருக்கிறப்ப என்னன்னா நம்ம வந்து அன்புலதான் நம்ம முடிவுகள் எடுப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ, ஒரு பய எண்ணங்கள்ல இருக்கோம்னா அந்த பய எண்ணத்துக்கு தேவையான முடிவு எடுப்போம், இல்ல புகழுக்காக முடிவு எடுப்போம். நம்மளோட இது எல்லாமே நமக்கு என்ன இயக்க சக்தியில என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இயக்க சக்தியிலேயே நம்ம கவனத்தை வச்சு நம்ம நம்ம சக்தியில இருக்கும்போது ஃபுல்லா அன்புல மாறிடுறதுனால நம்ம அன்புக்காக நம்ம புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி சித்தமும் சரி, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதோ கத்துக்க வந்திருக்கிறோம், ஏதோ ஒண்ணு ஒரு நம்மள்ட்ட இருக்க அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்காக நம்ம பாடம் கத்துக்க வந்திருக்கலாம். அதுக்கான இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கும். எந்த விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த சரணடைவதில் நம்ம சித்தமும் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அகங்காரமும் இப்ப இந்த நீங்களாகட்டும் சரவணனையாகட்டும் எல்லாருமே வந்து அந்த ஈகோ இதுல இருந்து எல்லாம் வெளில வந்து மத்தவங்களுக்காக யோசிக்கிறீங்க. உங்களை விட்டு மத்தவங்க யோசிக்கிறதே நீங்கெல்லாம் அந்த 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 லெவலுக்கு போயிட்டீங்கன்றதுதான். இப்ப நம்ம இங்க எல்லாருமே இங்க பேச எல்லாருமே மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்க புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க எல்லாருமே வேற லெவல்ல இருக்கிறீங்கன்றதுதான் காமிக்குது. அந்த அகங்காரத்தையும் விட்டு ஒழிக்கணும். நம்ம வந்து மத்தவங்களை மன்னிச்சு நமக்கு என்ன செஞ்சாங்க, எனக்கு என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க, எனக்கு என்ன மரியாதை கிடைச்சது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட எண்ணமே வந்து மத்தவங்களுக்காக யோசிக்கிற இதா மாறும்போது நம்ம ஈகோவையும் நம்ம அதை விட்டு வெளில வந்துட்டு இருப்போம். இவங்க சொல்ற அந்த 8 குணமும் அந்த அந்த 4 இதுல வந்து எனக்கு தேர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை ஷேர் பண்ணலான்னு சொன்னீங்க. அவ்வளவுதான். நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. நாம பார்க்குற வீடியோக்குள்ள தொடர்ச்சியா பார்த்து கமெண்ட் கொடுக்குற அம்மையார் அவர்கள், ஏன்னா காலையில் பிஸியாக இருப்பாங்க, இன்னைக்கு ரெக்கார்டிங்காக கேட்டுக்கொண்ட உடனே பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாருங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். ஐயா, உங்க ஆடியோ ஒன்றும் கேட்கல, வெளில போயிட்டு வரீங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளமோ? ரத்னகுமார் ஐயா, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. நன்றிங்க. அம்மா கிருத்திகாமா தொடரட்டுங்க, அப்புறம் நம்ம முடிக்கும் போது முடிச்சுக்கலாம். நன்றி. கிருத்திகாமா நீங்கள் தொடருங்க. வாருங்க கிருத்திகாமா. எனக்கு ஒரு 2 minutes இருந்தா சௌகரியமா இருக்கும். அதனால நீங்க முடிச்சா சௌகரியமா இருக்கும். சரிங்கம்மா, நான் அதுக்குள்ள அந்த அருணை வடிவேல் முதலியார்ல இருக்க இதை வேணா நான் படிச்சிடுறேன். காலையில படிச்சு பாடல் ஒழிக்கப்பட்டு விட்டதாங்க. ஸ்டார்டிங்ல ஒழிச்சிட்டேன். ஒழிப்பிருக்கு. நன்றி. கருத்துறுங்காலம் கருது மனமும் திருத்தி இருந்தவை சேரும் நிலத்து ஒருத்தியை உண்ணி உணர்ந்திடு மேன்மேல் இருத்திடும் என் குணம் எய்தலும் ஆமே. இதன் விளக்கமாக, சக்தி இடத்து மனம் செல்லும் பொழுது அதனை நன்மனமாக செய்து அதன் கண் உள்ள எண்ணங்கள் எல்லாம் குவிகின்ற இடமாகிய இருதயத்தில் ஒப்பற்றவளாகிய அவளையே முதல்வியாக உணர்ந்து தியானி. அங்கனம் தியானித்தால் அவள் உன்னை மென்மேல் உயரச் செய்வாள். அதனால் நீ முடிவில் சிவனது எண்குணங்களையும் பெற்று விளங்கலாம். இதன் குறிப்புரையாக, மனம் திருந்திய பொழுது உண்டாகின்ற எண்ணம் எல்லாம் சக்தியின் செயலே என்பதும், அவளையின்றி நமக்கு சுதந்திரமில்லை என்பதும் மற்றும் இவை போல்வனவுமா. சிவனது எண்குணங்களாவன தன்வயம், தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயல்பாகவே பாசமின்மை, முடிவிலாற்றல், பேரருள், பரம்பில் இன்பம் என்பன. எண்குணத்துலோம் என்று நாவுக்கரசரும் அருளி செய்தமையால் திருவருள் பெற்றோர் இவ் எண்குணங்களையும் பெறுதல் அறியப்படும்.
இதனால் சத்தியது வழிபாடு உயிர்களை மென்மேல் உயரச் செய்து முடிவில் சிவமாக செய்தல் கூறப்பட்டது. இது ஒரு பிரதியில போட்டிருக்கிறது. இன்னொரு பிரதியில இருக்கிறதையும் படிச்சிருக்க. என் குணங்கள் உண்டாகும் தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்பம் பொங்கும் நேரத்திலும் அன்னையை மறவாமல் வழிபடு, மனதை திருத்தி அமை, அவளை அங்கு அமர்த்தி நன்கு வழிபடு, அது நீண்ட ஆயுளை தரும், அதன் பின்னர் இறைவனின் எண்குணங்களும் தாமே வந்து சேரும் அப்படின்னு எளிமையா ஒரு பிரதியில போட்டிருக்கிறாங்க. ஆமா கிருத்திகாமா, உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. அலுவலக நேரம்னால ஞாபகம் இல்லை எனக்கு. 3 மணிக்கு இந்த டைம் மறந்து போச்சு. அதனால இடையில ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டேன், அதை முடிச்சுட்டு தான் வந்தேன். நன்றி. எல்லாருமே சொல்லியாச்சு. 1205வது பாடலுக்குண்டான அழகான விளக்கம் பார்த்தாச்சு. நம்ம என் குணம் எய்தலுமாமே. எப்படி என் குணம் எய்தலாம், எது என் குணம், அழகா விளக்கம் கொடுத்தாச்சு. நம்ம சரவணனையா கொடுத்துட்டாங்க, அடுத்தாப்புல கௌரி அம்மா சொன்னாங்க, விந்தியாகௌரிமா கூட சொல்லியிருப்பாங்க, என்னால கேட்க முடியல. இத்தகைய என் குணம் எய்தலுமாமே எப்பொழுது ஒருத்தியை உன்னி உணர்ந்திடும் மண்மேல் இருக்கு. அதாவது அவளை நினைச்சு உன்னி உணர்ந்திடும் மண்மேல் அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த அந்த இடத்துல என்ன ஆகுது, அவளை நினைத்து, யாரை, ஒருத்தியை, யார் அந்த ஒருத்தி வரும். அப்போ அவளை எப்படி நினைக்கணும், உன்னி உணர்ந்திடும் மண்மேல். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அவளை நினைத்து உணர வேண்டும். அப்போ அந்த நினைக்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம பக்தியில நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு சடங்கு முறை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன செய்வோம், உட்காந்து ஸ்லோகம் சொல்லுவோம். ஆனா அந்த மனசு எங்கேயோ இருக்கும். அந்த இடத்துல, அந்த ஸ்லோகம் சொல்ற இடத்துல தேவியை குறித்த சிந்தனை இருக்காது. குக்கர் ஆஃப் பண்ணோமா, இந்த மெயில் அனுப்பிச்சிட்டோமா, இந்த லேப்டாப் க்ளோஸ் பண்ணோமா, அந்த ஐடி ஓபன் பண்ணிருந்தோமே அது ஓபனா இருக்கா, க்ளோஸா இருக்கா, இப்படி நம்ம உலகியல் ரீதியா யோசனை பண்ணிட்டே இருப்போம். அந்த இடத்துல அந்த உணர்தல் இருக்கா. ஆனா இங்க என்ன சொல்றாரு, உன்னி உணர்ந்து அப்படின்றாரு. அப்படின்னா அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைந்து அவளை உணர்ந்து, அப்ப அவளோடு, யாரோடு, அந்த ஒருத்தியோடு உன்னி உணர்ந்து மண்மேல் இருந்திடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மண்மேல் இருந்திடும் அப்படின்னா நிறைய பேர் நிலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வரியில கூட அந்த வார்த்தை வருது, சேரு நிலத்து, திருந்து இருந்தவை சேரு நிலத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல மண்மேல் இருந்துடும் அப்படிங்கறத நம்ம இந்த பூமியில அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பிண்டத்துலன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால கூட அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய மனதுதான் அந்த அடிப்படை, அதுதான் அந்த ஆதாரம் அந்த இடத்துல. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவளை உண்ணி நம்மளுடைய மனதின் மேல் இருத்தி இருக்கும் பொழுது நாம் என் குணம் எய்தலுமாமே. அதுக்கு என்ன பண்ணணுமா, கருத்துறும் காலம் கருது மனமும். அப்ப எந்த கருத்து உறும் காலம் கருது மனமும் திருத்து இருந்தாய் சேரு நிலத்து அப்படின்றாரு. அப்ப இப்பதான் நம்ம முதல் 2 வரைக்கும் போகும்போது நமக்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு பொருள் கிடைக்குது. ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல அந்த ஆதாரத்துல இருத்தணும்னு சொல்லிட்டாரு. எது அந்த ஆதாரம், எங்கே கருத்து உருவாகிறதோ அங்கே மனமும் சேர வேண்டும், கருது மனமும், அந்த கருத்தை கருதக்கூடிய மனம். இப்ப பொதுவா ஒரு கருதுகோள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இந்த எண்ணங்கள், இந்த கருத்து எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா, நம்மளுடைய அந்த சுவாதிஷ்டானத்திலிருந்து, அந்த கொப்புள்ள இருந்து, அந்த தொப்புள்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு கீழே இருந்து எண்ணங்கள் உருவாகுது. அப்ப இது ஒரு தியான உத்தியாவே சொல்லுவாங்க. எண்ணங்கள் உருவாகக்கூடிய இடத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் அப்போ அந்த இடத்துலதான் சொல்றாரா அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எங்க வேண்டுமானாலும் எண்ணம் உருவாகும், எண்ணம் உருவாகலாம் அங்க. ஆனா அந்த மனம் அது எங்க வேண்டுமானாலும் போய் பற்றிக்கொள்ளும். அப்போ அந்த உருவாகக்கூடிய எண்ணத்தை அந்த மனம் பற்றி கொள்ளக்கூடிய நிலை, அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். சுவாதிஷ்டானமா இருக்கலாம், மூலாதாரமா இருக்கலாம், மணிப்பூரகமா இருக்கலாம், அநாகதமா இருக்கலாம், விசுத்தியா இருக்கலாம், ஆக்ஞா இருக்கலாம், எங்கேயா வேணா இருக்கலாம்.
அது எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே அந்த எண்ணத்தை பற்றி நம்மால் அந்த மனதை நிறுத்த முடிகிறதோ. இப்ப நம்ம பண்ற யோக விஷயங்கள் எல்லாமே எதுக்குதான் இருக்கு அப்படின்னா, இந்த மனதை நிறுத்துவதற்குண்டான, இந்த மனதினுடைய செயல்பாட்டை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான. எதற்காக அப்படின்னா இதான். அது எண்ணம் வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும். ஆனா இந்த மனம் போய் பற்றாத வரைக்கும் அந்த எண்ணத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு சொல்லுவாங்க, என்ன வாட்டு போயிட்டு இருக்கா, நீ வாட்டுக்கு எண்ணங்களை கவனிச்சுட்டே உட்காரு. ஏன்னா அந்த மனம் அங்க போய் பிடிச்சாதான் பிரச்சனை. நம்ம எண்ணெய் கொதிச்சுட்டே இருந்தா அது வாட்டுக்கு ஆவியாய் போயிட்டே இருக்கும். அதுல அப்பளம் போடும்போது அது அப்பளம் பொரியும். அப்ப அந்த மாதிரி இந்த எண்ணத்தை இந்த மனம் போய் பற்றும் போதுதான் அப்படியே அடுத்தடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மனம் சேர்ந்து அது நிறைய கட்டம் போடும், வட்டம் போடும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யும். அப்படியெல்லாம் பண்ணாம கருத்துறும் காலம் கருத மனமும். அப்ப அந்த ரெண்டும் சேரணும். சேரி அந்த இடத்துல திருப்தி இருந்தவை சேரணும். எதற்காக அந்த இடத்துல ரெண்டும் சேரணும் அப்படின்னா, அது திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் சேர வேண்டும். அப்போ அந்த எண்ணம், செயல், அந்த செயலை எழுப்பக்கூடிய மனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்தி இருந்தவை சேரு நிலத்து. அப்ப அந்த சேரு நிலத்துங்கிறது எங்கே வேண்டுமானாலும் சேரலாம். அந்த இடத்த மண்ணுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க வரிசையா பார்த்துட்டு வர்றது என்னன்னா, எந்த ஆதாரத்திலும் நம் தேவியை நினைத்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு உண்டான வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல சூட்சுமமான செய்தி. இத நிறைய திருமூலர் நமக்கு நிறைய மந்திரங்கள்ல சொல்லிட்டே வர்றாரு. அதனால இந்த பேசிக் என்ன அப்படின்னா, அந்த எண்ணம் தோன்றுகின்ற போது அந்த எண்ணத்தோடு மனமும் எப்பேற்பட்ட மனம், திருந்திய மனம், அந்த உலக இச்சைகள்ல போகாது, எந்த இடத்துக்கும் போகாம நம்ம அந்த தேவியினுடைய எண்ணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த மனமும் எண்ணமும் சேரும் பொழுது ஆதாரத்தில் நாம் எந்த ஆதாரத்தின் வேண்டுமானாலும் வைத்து நினைத்து ஒருத்தியை உண்ணி அவளை நினைத்து உணர்ந்து, அப்ப அவளையே உணர்ந்து நாம் பண்ணும் பொழுது மண்மேல் இருத்திடும். மண்மேல் இருத்திடும்ங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் என்ன பொருள்னா, அந்த மண்மேல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த உடல்ல நம்ம இருக்கும் பொழுதே இது ஏதோ நம்ம இதுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த உயிரை விட்டு விலகிய பிறகு, இந்த உடலை விட்டு விலகிய பிறகு நமக்கு நடக்க போற விஷயம் இல்ல. இந்த உடல்ல நாம் இருக்கும் பொழுதே, அதுக்குதான் அந்த மண்மேல் இருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இருத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத்தகைய மண்மேல் இருக்கக்கூடிய இந்த உடலோடு இருக்கக்கூடிய சமயத்திலேயே என்ன வாய்க்குமா, என் குணம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனோடு ஒன்றரை கலக்கக்கூடிய பேருண்மை நமக்கு வாய்க்கும், பேர் அனுபவம் நமக்கு வாய்க்கும் அப்படிங்கிறதுதான். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும், அதுதான் இந்த 3 வரியில சொல்லியிருக்காங்க. மனம், மொழி, மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 3ம் ஒன்றாக தேவியை நினைத்து உணர்ந்து நாம் அவளை பிரார்த்தனை செய்வோம் என்றால், அவளை இருத்தி நாம் வழிபடுவோம் என்றால், அந்த இடத்துல என்ன நடக்கும், நாம் எண் குணத்தாரோடு இணைகின்ற வாய்ப்பு கிட்டும், அந்த பேர் அனுபவம் கிட்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு திருமந்திரத்துல. இந்த திருமந்திரத்துல அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த வேலைக்கு என்று சொல்லி என்னுடைய பகிர்தலை மட்டும் நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. காலையில் இன்னைக்கு நம்ம மந்திரத்தை 2 தடவை படிக்க வைக்கிறார் போல இருக்கு திருமூலர். தங்கள் வசதிக்கு ஏற்ப ஆர்கனைஸ் பண்ணாலும் அம்மா 3 மணிக்கு சொன்னாங்க. அதுக்கு உண்மையிலே தங்கள் பல்வேறு வேலைகளுக்கு இடையிலே பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்கம்மா. நம்ம யூடியூப்லேயே அதிகமாக பாராட்டு பெறுவோர் உங்களுடைய ஆடியோ தான். எல்லாரும் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, அந்த அம்மா ரெகுலராக நல்லா பேசுகிறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னு. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்க அரங்கோ ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா இன்னைக்கு விந்தியா அம்மா இதற்குரிய பாடல்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க சரஸ்வதி, அந்த கம்பருடைய சரஸ்வதி அதுல இருந்து ஒரு பாடல் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு இதுக்குரிய இன்னொரு பாடலும் இருக்கு. திருவள்ளுவர் ஆழம் கருதினும் கைகூடும் காலத்தால் இடத்தால் கருதி செய்யன்னு வரும் அந்த திருக்குறள். அதுலயும் இதே 3 காலம், மனம் மட்டும் அதுல இருக்காது, இடமும் கருத்தும் இருக்கும். 3மே செய்தால், அதனை கருதி செய்தால் ஞானத்தையே அடைந்து விடலாம்னு திருவள்ளுவர் இதே போல ஒரு பாடல் அதுல இருக்கும். நன்றிங்க. வினைத்தொகை இருக்கு இதுல.
இந்த பாடலை பாடிடலாமா ஒரு தடவை? நன்றி. சரிங்கய்யா சரிங்க. இதுல நிறைய வினைத்தொகை இருக்கு. கருது மனம் அப்படிங்கிறது கருதுகின்ற, கருதிய, எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற மனம்னு ஒரு இது. அதே போல காலம், கருத்து உறும் காலம் அப்படிங்கிறது எப்போ அந்த கருத்து உருதோ அப்பதான் நம்ம வந்து அடைய முடியும். அதே போல திருத்தி இருந்தது, திருந்தி இருந்தது இல்ல, திருத்தி இருந்தது. திருத்துவது என்பது இறைவன் செயல், அதுவும் திருத்தி இருக்க வேண்டும். அதுபோல சேரு நிலம், சேருகின்ற நிலம், சேரிய நிலம், அது வந்து எப்பொழுதுமே வந்து அந்த நான் மனம் அது எல்லாமே கருதி ஒன்றா இணைந்து அந்த சக்தி நம்ம உணர்ந்திட்டால் நம்ம இந்த மண்மேலே எண்குணத்தை ஏதி விடலாம். எண்குணத்தை ஏதி விடலாம் என்பதற்கு வேற யாராவது எழுதியிருக்காங்களா? அதுக்கு எதுவும் உதாரணம் இருக்கான்னு கேட்டா, மணிவாசகர் வந்து திருவாசகத்துல திருக்கழுக்குன்ற பதிகத்துல இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே அப்படின்னுவாரு. இயக்கிமார் என்பது யக்ஷர்கள்னு சொல்லக்கூடிய குபேரனை தலைவனாக கொண்ட வானவர்களும் ஒரு வானவர் கூட்டம், அவங்கள வந்து எண்குணம் செய்தார் ஈசன் அப்படின்னு மணிவாசகர் வந்து அந்த புராண செய்தியும் சொல்றாரு. அதனால திருமூலருடைய இந்த பாடல் வந்து திருவள்ளுவருடைய கருத்துக்கும் மணிமகுடமாகவும் இங்க அதற்கும் தாண்டி அருளாளர்களுடைய வார்த்தையும் விளக்கமா செய்து இதுக்கு நிறைய பேர் நல்ல விளக்கம் சொன்னீங்க. நன்றிங்க. அதை கேட்கட்டேன் உங்க சந்தர்ப்பம் கிடைச்சது இடையில. நன்றிங்க. இதோ பாடணுமாங்கய்யா? உங்க குரலை பாடிடுங்கய்யா. கருத்தூரும் ராகம் மறந்துட்டேன். கருத்துறும் காலம் கருது மனமும் திருத்தி இருந்தவை சேரு நிலத்து பொருத்தியை உண்ணி உணர்ந்திடும் மண்மையது இருத்திடும் என் குணம் எய்தலுமாமே. ரொம்பலம் நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. ரத்னகுமார் ஐயா, நீங்க நிறைவு செஞ்சிருங்களா? சரிங்க, நன்றிங்க. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலர் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாசனை சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.